நீங்க வேலை பார்க்குறீங்க, சம்பளம் வருது, வாழ்க்கை நன்றாக போகுது. ஆனா, ஒரு நாள் திடீர்னு ஜாப் போயிட்டா, அல்லது மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா, அந்த நேரத்தில உங்களை காப்பாத்துவது தான் எமர்ஜென்சி ஃபண்ட். அவசர கால நிதி. எமர்ஜென்சி ஃபண்ட் என்பது எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க நாம் முன்கூட்டியே சேர்த்து வைக்கும் ஒரு தொகையாகும். இதன் முக்கிய அம்சங்கள் இதோ. அவசர கால நிதி என்றால் என்ன? திடீரென வேலை இழப்பு, மருத்துவ செலவுகள் அல்லது எதிர்பாராத வீட்டு பழுதுபார்த்தல் போன்ற நெருக்கடியான நேரங்களில் கடன் வாங்காமல் இருக்க உதவும் ஒரு பாதுகாப்பு வலை, சேஃப்டி நெட் இது. எவ்வளவு சேமிக்க வேண்டும்? பொதுவாக உங்கள் மாதச் செலவுகளைப் போல 3 முதல் 6 மடங்கு தொகையை சேமித்து வைப்பது சிறந்தது. உதாரணமாக, உங்கள் மாதச் செலவு 20,000 என்றால், உங்கள் அவசர கால நிதி 60,000 முதல் 1,20,000 வரை இருக்க வேண்டும். எங்கே வைக்க வேண்டும்? இந்த தொகையை எப்போது வேண்டுமானாலும் எடுக்கும் வகையில் வைத்திருக்க வேண்டும். இதுக்குன்னு தனியாக சேமிப்பு கணக்கு, சேவிங் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை அன்றாட செலவு கணக்கோடு சேர்க்காமல் தனியாக வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. லிக்விட் ஃபண்டுகள் ஓரளவு வட்டியும் கிடைக்கும். தேவைப்படும் போது உடனே எடுத்துக்கொள்ளலாம். முக்கிய விதிகள். இது முதலீடு அல்ல, இது ஒரு பாதுகாப்பு மட்டுமே. எனவே இதில் அதிக லாபத்தை எதிர்பார்க்க கூடாது. இதை ஒருபோதும் தேவையில்லாத ஷாப்பிங் அல்லது சுற்றுலா போன்றவற்றுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு முறை இந்த நிதியை பயன்படுத்தினால் மீண்டும் அதை சேர்த்து வைப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், வருமுன் காப்பதே இந்த நிதியின் அடிப்படை தத்துவம். இது உங்களுக்கு மன அமைதியும் நிதி சுதந்திரத்தையும் தரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று பார்ப்போம். ஒரு கிராமத்தில் ராமு, சோமு என்ற 2 நண்பர்கள் இருந்தாங்க. ராமு என்ன பண்ணான்னா, ராமு மாத சம்பளம் வந்ததும் அது எதுவும் ஆகலாம் என்று நினைத்து சிறிய தொகையை, அதாவது ஒரு 1000 ரூபாவோ இல்லை ஒரு 2000 ரூபாவோ தனியாக சேமிக்க ஆரம்பித்தான். அதுதான் அவனுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு. சோமு என்ன பண்ணான்னா, சோமு மாத சம்பளம் வந்ததும் அனைத்தையும் செலவு பண்ணிடுறான். பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சேமிப்பு இல்லாமல் இருந்தான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு நாள் சோமுவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. மருத்துவ செலவு வந்துச்சு. ராமு அவன் சேமித்த எமர்ஜென்சி ஃபண்டிலிருந்து பணம் எடுத்து செலவு பண்ணான். சோமு அவர்களுடைய நண்பர்களிடம் கடன் வாங்கி வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்வது என்றால், எமர்ஜென்சி ஃபண்டு என்பது திடீர் செலவுகளுக்கும் மருத்துவம் ப்ளஸ் வேலை இழப்பு, அது மாதிரி அவசர பயணம் என்று முன்கூட்டியே சேமித்து வைக்கும் ஒரு பணம். இது குறைந்தது 3 முதல் 6 மாத செலவு அளவுக்கு சேமிக்க வைக்க வேண்டும். அதை எளிதாக எடுத்துக்கொள்ளும் இடத்திலும் வைத்திருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். தேவையில்லாமல் பயன்படுத்தவும் கூடாது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மணி புக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன போடலான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.